வெல்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி மட்டன் கெட்டி குழம்பு தான். வேறு எதுவும் செய்யலை. காலையில் கருப்பு கவுனி அரிசி நைட்டே செஞ்சு வச்சுருந்தோம். காலையில் அதை மாமா நானும் கரைச்சி குடித்தாச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தது. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நாள் நைட்டே சொல்லிட்டாங்க எக் ரைஸ் செஞ்சு கொடுமான்னு. சரி, ஓகே, நல்லதாக போச்சு அப்படின்னு நினச்சிட்டு எக் ரைஸ் செஞ்சு கொடுத்தாச்சு. ஏன்னா காலையில் 7 மணிக்கே சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே இருக்கிறது இல்லைங்க. திருப்தியாக மத்தியானம் செஞ்சு சாப்பிட்டா ஒரு சாப்பிட்ட ஃபீலிங் இருந்த மாதிரி இருந்தது. சரி, நல்லதாக போச்சுன்னு அவங்களுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு அதுவே சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு அதுவே கொண்டு போயிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் கருப்பு கவுனி கொண்டு சாப்பிட்டு 10-11 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். செஞ்சுட்டு ஒரு மணிக்காட்டா திருப்தியாக சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் மதியம் தான் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ காலையில் 7 மணிக்கே சாப்பிட்றது செய்கிறது அப்படிங்கிறது என்னமோ சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே இருக்கிறதில்ல. இன்றைக்கி 1/2 கிலோ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கெட்டி குழம்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தா இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 1/2 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா உரித்து க்ளீன் பண்ணி வெங்காயம் கருவேப்பிலை இன்னும் காரம் வேணும்னா 2 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் கடலை போட்டு ஒரு வதக்கி கறி மிளகாத்தூள் வீட்டில் இருக்குது வதக்கி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டோம்னா கெட்டி குழம்பு அப்படின்னா பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். இதுவே தண்ணி குழம்பா வச்சு எடுத்து அரைச்சிட்டோம்னா நான் எதுவுமே போட மாட்டேன். கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு தாளித்து கொட்டிடுவேன், அவ்வளோதான். இது ஒரே குழம்பா வைக்கிறதுனால நல்ல வெங்காயம் வரமிளகாயும் போடுவேன், பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி போடுறதுனா போட்டுக்கோங்க. நான் மேக்ஸிமம் கெட்டி குழம்பா வைக்கிறதுக்கு தக்காளி போட மாட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா மட்டன் அலசி எடுத்து போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டேன். ஏன்னா அது அப்படியே சிம்மில் வச்சோம்னா அந்த மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி அதை தண்ணி ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டு சைடெல்லாம் அப்படி தான் செய்வாங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கிறது. ஒரு சிலர் மட்டனை போட்டோன்னே தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. நான் அப்படி இல்லை, மட்டன் போட்டோன்னேயுமே நம்ம கொஞ்சம் மீடியமாக வச்சிட்டோம்னா அது அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மிளகு வச்சுருக்காமல்ல, மிளகுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் சாந்தன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியா சைடு மிளகு அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றி நல்லா கெட்டி குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரட்டுன்னு விட்டுடலாம், பச்சை வாசம் போடுற வரையில். அவ்வளோதான். வேணா மட்டன் மசாலா கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இது இடையில பார்த்திங்கன்னா மல்லித்தலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாதித்தலை வேஸ்ட்டாக போயிடுச்சு. முந்தின நாளே பொரிச்சிட்டாங்களாட்டு இருக்குது. ஸோ அதுவும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணால் இஞ்சியும் அப்படி தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எப்பவுமே இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே ஒரு 2 நாள் வச்சுருவேன். அந்த தண்ணியில் நினச்சிருக்கிறோம்ல அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சா இத்து போயிடும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வெளியே 2 நாள் காத்தாட வச்சிட்டோம்னா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா இத்து போகாத மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் செஞ்சுக்குவேன். நல்ல கெட்டி குழம்பா வச்சாச்சுங்க. இது ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு தான் ஊற்றிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மண் சட்டியில் அப்படிங்கிறனால அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியை பற்றி போயிடுற மாதிரி ஆயிருக்கும். மண் சட்டியில் செய்கிறது பிரச்சனை இல்லை, கேர்ஃபுல்லாக செய்யணும், சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், அதுதான் மெயின். இது இரும்பு சட்டியும் அப்படி தாங்க, கலரே மாறி போன மாதிரி ஆயிடுச்சு. இது அடிக்கடி பார்த்திங்கன்னா ரசமோ இல்லை அரிசி கலந்த தண்ணியோ ஊற்றி வைப்பேன். ஸோ அதை ஊற்றி வைக்காத விட்டங்காட்டி கலரே மாறி போச்சு. இது சாப்பாடு பார்த்திங்கன்னா காலையில் எக் ரைஸ் செய்கிறதுக்கு சாப்பாடு வச்சுருந்தேன். ஸோ அது மீதி ஆயிடுச்சு. அது மீதியானது அப்படியே வச்சோம்னா அது நைட் வரையில் அப்படியே இருந்து தூக்கி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் மதியத்துக்கு வச்ச சாப்பாட்டு மேலேயே உள்ளே போட்டோம்னா அந்த சாப்பாடு சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கூப்பு இருக்குங்க, நம்மளுக்கு மட்டும் செஞ்சுட்டு அதுக்கு மட்டும் செய்யலைன்னா என்ன பண்ணுறது. என்ன அந்த மட்டன் மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டோம்னா அது கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுக்குவார். மாமா வர்றதுக்கு லேட் ஆகினாங்க. ஸோ அதனால் நான் சாப்பிட்லான்னு சாப்பிட்றேன்.